வணக்கம் என் தமிழ் சொந்தங்களே, டேக்ஃப்ளிக்ஸ் நேயர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் மந்த்து 5th ரிலீஸ் ஆக போகும் மதராசி படத்தை பற்றி தான். ஐயோ, அது படம் வர்றதுக்குள்ளேயே ரிவ்யூ விமர்சனம் பண்ணுறது இல்லைங்க. நம்ம சேனல் அப்படி பண்ணாது. நம்ம அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு, அதோடைய பிஸ்னஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். பட்ஜெட் 140 கோடி ரூபா இது வரைக்கும் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்கியிருக்காரு, சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு, இசை அனிருத்து, தயாரிப்பு லட்சுமி மூவிஸ். இவங்க தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ். ஃபஸ்ட் டைம் சிவகார்த்திகேயனை வச்சு பண்ணுறாங்க. இது ஓடிடி சேட்டலைட் 85 கோடி ரூபாய்க்கும், அனிருத்து மியூசிக் 15 கோடிக்கும், ஓவர்சீஸ் 20 கோடிக்கும், ஹிந்தி 28 கோடி ரூபாய்க்கும் இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடு தேட்டர்கள் 40 கோடி ரூபா சொல்லியிருந்தாங்க. எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் முன்னுக்கு வராதனால அதை யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அதனால் இப்போ அதை ரெட் ஜெயினில் கொடுத்துட்டாங்க. இப்போ ரெட் ஜெயினில் 40 கோடி கொடுப்பாங்களா அப்படின்னா 40 கோடிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷன் அவங்களுக்கு போய் சேரும். இதே நம்ம பணம் கொடுத்து ஒவ்வொரு ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் எம்ஜி தான் கொடுப்போம், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு 42 கோடி ரூபாய்க்கு பிரித்து விலை சொன்னாங்க. அது அவங்களுக்கு நம்பிக்கை வரலையா என்னன்னு தெரியல. அந்த மதராசி படத்தை பற்றி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டதுனால இப்போ ரெட் ஜெயின் 5th ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த மாதம் 2 காந்தாரா 2. ஏற்கனவே அந்த படம் பெரிய வசூலை கொடுத்துச்சு. இந்தியா வரைக்கும் ஒரு 1000 கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணதாக சொன்னாங்க. இப்போ அந்த படம் காந்தாரா 2 தமிழ்நாடு 40 கோடி ரூபா சொல்லி 3 ஏரியா ஆல்ரெடி ரிலீஸு ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, வாங்கியாச்சு. இன்னும் அடுத்த ஏரியா விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 40 கோடி ரூபா தமிழ்நாடு பிஸ்னஸ் பண்ணுமா? 40 கோடி ரூபா வாங்கினவங்களுக்கு அந்த படம் 100-120 கோடி ரூபாய்க்கு ஓடணுமா மட்டும்தான் 40 கோடி ரூபா ஷேர் வரும். வெயிட் இருந்து பார்ப்போம். இந்த 2 படத்துங்களுக்கும் டேக்ஃப்ளிக்ஸ் நேயர்கள் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.